ரிசுக்கிற்குத்தானே நாம் காலையிலிருந்து கண் விழித்தது முதல் கண்ணயரும் வரை அனிதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தானே நாம் முயற்சிகளை எடுக்கிறோம். நாயகம் சொல்லுகிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக் வரும். தெரியாது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்ப்பார். ஒரு விஷயம்தான், நீங்கள் பாவ மன்னிப்பை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு உலகத்திலே பணம் காசு இல்லையே என்று கவலை, சிலருக்கு ஏனடா இவ்வளவு காசு என்று கவலை, சிலருக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையே என்று கவலை, சிலருக்கு பிள்ளைகளை வைத்தே பிரச்சனை, சிலருக்கு பதவிகளும் பட்டங்களும் இல்லையே என்று கவலை, சிலருக்கு ஏனடா இந்த பதவிக்கும் பட்டத்திற்கும் வந்து தொலைந்தோம் என்று கவலை. இப்ப கவலையும் பிரச்சனையும் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இப்ப கவலைக்கும் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக நாயகம் கற்றுத்தருகிறார்கள். ரொம்பவும் எளிமையானது, நீங்கள் பாவ மன்னிப்பை தினசரி செய்து வாருங்கள். நாயகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நீங்கள் செய்த முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. முன்பின் பாவங்கள் அத்துணையும் பிழை பொறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நாயக